ஓகே மக்களே வணக்கம். இன்றைக்கி ஃபேட் லாஸ் ஜேர்னியில் 2வது நாள். ஸோ காலையில் எழுந்திரிச்சி வெயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் எதுவும் குறையில, 81 தான் இருந்துச்சு. ஸோ வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போயாச்சு. இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட். ஸோ பேக் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செட்டே டெட் லிஃப்ட் தான். ஸோ டெட் லிஃப்ட்டில் கிட்டத்தட்ட 8 to 10 reps அல்லது 10 to 12 reps போட்டு ஒரு 4 செட்டு டெட் லிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வெயிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி டெட் லிஃப்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட பேக்குக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ டெட் லிஃப்ட்டை வெற்றிகரமாக முடித்ததுக்கப்புறம் நேராக இந்த எக்ஸசைஸ், இது ஒரு ஓல்டு ஜிம் எக்ஸசைஸ், பேக் ஒர்க் அவுட்டுக்கு சரியான எக்ஸசைஸாக இருக்கும். இதுலேயும் இப்போதைக்கு வெயிட் கம்மியாக போட்டு பேக் ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம். ஸோ பேக் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணும்போது நான் எப்போயுமே நம்ம லோவர் பேக்கை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடுத்தது புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் தான். கிட்டத்தட்ட இந்த 5 புல்லப்ஸை நான் எடுத்து பழகிறதுக்கே எனக்கு 4 மாதம் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு புல்லப்ஸ் கூட போட முடியாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு 5 புல்லப்ஸ் என்னால் போட முடியுது. புல்லப்ஸ் எப்பவுமே வந்துட்டு நம்மளோட அப்பர் பேக்கோட மசிலை ரொம்ப சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணும். அடுத்து வந்துட்டு கேபிள் புல் டவுன். ஸோ இது புல்லப்ஸ் மாதிரி தான். புல்லப்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த கேபிள் புல் டவுனை பண்ணலாம். இதில் நம்மளால் எவ்வளவு வெயிட்டை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட்டு வச்சு ஒரு 12 to 14 reps அல்லது 10 to 12 reps அப்படின்ற கணக்கில் இந்த எக்ஸசைஸை முடிச்சிடுவேன். அடுத்து தம்பில் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொதுவாக பேக் ஒர்க் அவுட்டுக்கு எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 10 to 12 reps ஃபஸ்ட்டு செட்டு கொஞ்சமாக வெயிட் எடுத்துக்கிட்டு பண்ணுறது. அடுத்து போக போக 4வது செட்டுக்கு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட தன்மை. ஸோ இந்த எக்ஸசைஸை 2 ஹேண்டுக்கும், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு அண்டு செகண்ட் ரைட் ஹேண்டு மாற்றி மாற்றி இந்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய பேக் எக்ஸசைஸோட செட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் கேபிள் புல் டவுன், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பொதுவாக ஃபேட் லாஸ் ஜேர்னி இருக்கனால ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு 4 வகையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறது. ஸோ இதை முடிச்சுட்டு நேராக ட்ரெட்மில்லில் பொறுத்த வரைக்கும் வாக்கிங் அண்டு ரன்னிங் இது ரெண்டுமே பண்ணுவேன். முதல்ல ஸ்லோவாக ஒரு 20 minutes வாக் பண்ணிவிடுவேன். அடுத்து 10 minutesல ஒரு 1 minute ஃபாஸ்ட் ரன்னிங், அதுக்கப்புறம் ஒரு 1 minute வந்துட்டு ஸ்லோ வாக்கிங். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 10 minutes பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது சூப்பராக நடக்கும். இது வந்துட்டு ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 40 minutes. ஸோ இதுதான் இன்றைக்கி த்ரெட்மில்லில் நடந்தது. 34 minutesல 311 calorie குறைச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் ஃபேட் லாஸ் ஜேர்னியில் செகண்ட் டே. தேங்க்யூ.